டுடே இன்றைக்கி லஞ்ச் எங்கள் வீட்டில் என்னென்னா, அம்மா வந்து இன்றைக்கி சண்டேன்றனால சுட சுட சாப்பாடு எப்பவுமே சாப்பாடு பண்ணுற மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ரசம் வச்சு வச்சுருந்தாங்க. ரசம் வந்து டெய்லி வந்து சாம்பார் அப்படியே சாப்பிட்றதுனால இன்றைக்கி ரசம் வச்சுருந்தாங்க. ரசம் நல்லா வச்சுருந்தாங்க, நிறைய வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அண்ணி வந்திருந்தாங்க. அண்ணியும் அக்கா எல்லாருமே வீட்டில் இருக்கிறனால கொஞ்சம் நிறையா சின்ன பிள்ளைங்களும் வீட்டில் இருக்காங்க. அதனால் கொஞ்சம் நிறைய சாப்பாடு செஞ்சு வச்சுருந்தாங்க. அது போக என்ன பண்ணியிருந்தாங்க, வீட்டில் தயிர் இருந்தது. தயிர் வந்து வீட்டில் ரெடி பண்ண தயிர். அம்மா வந்து மாடு வளர்க்குறாங்க, அதனால் பால் இருக்கிறனால நாங்களே நைட்டு தயிர் போட்டு வச்சுருந்தோம். அது போக என்னது, சோறு, ரசம். ரசத்துக்கு சைட் டிஷ் வந்து மட்டன் வச்சுருந்தாங்க. ரசத்துக்கும் மட்டன் கூட்டுக்கும் நல்லாயிருக்கும், இல்லாட்டினா சாம்பாருக்கும் மட்டன் கூட்டுக்குமே நல்லாயிருக்கும். நிறைய பண்ணியிருந்தாங்க. அம்மா வைக்கிற மட்டன் கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நானும் ட்ரை பண்ணுறேன் நிறைய வாட்டி அம்மா வைக்கிற மாதிரியே செய்யணுன்னு. ஆனால் அந்த டேஸ்ட் எனக்கு வராது. என்ன இருந்தாலும் அம்மா செய்கிறது, அப்பா செய்கிறது அது தனி டேஸ்ட்டு தான். அதுக்கப்புறமா நேற்று வந்து நான் ஆசிரியத்தில் வந்து அசனம் சாப்பாடு வாங்குறதுக்காக ஒரு பக்கத்தில் அம்மா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா போய் வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் லேட்டாக போனதுனால ரைஸ் கிடைக்கல. சம்பாரிசி சோறு நல்லாயிருக்கும், அது கிடைக்கல. ஆனால் இருந்தாலும் பக்கத்து வீட்டில் வந்து டக்குன்னு தந்தாங்க எங்களுக்கு சம்பாரிசி ரைஸு, சாம்பார். இது அசன சாப்பாடில் உள்ள சாம்பார்.